ஆதரம் பயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேதிமா கையிலையில் ஏறி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூரர் நாடதில் ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே. இதுல ஒரு கதை சொல்றார் அருணகிரிநாதர். ஆதி ஆதரம் பயிலாரூரர் தோழமை. சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் சைவத்துல, அவருக்கு ஆரூரர்னு பேரு. அவர் பூமிக்கு வந்துட்டு கைலாசம் போகும்போது பகவான் அவரை மட்டும்தான் கூப்பிட்டான், யானையை அனுப்பிச்சு. இவர் போறாருங்கிறத இவரோட சேர்ந்து சேரமான்னு ஒரு ராஜாவும் போனான் கைலாசத்துக்கு. இன்னும் சொல்ல போனா இவருக்கு முன்னாடி பேர் நின்னாவும். சேர்தல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏறி. பரின்னா குதிரை, அது மேல ஏறி இவன் கைலாசம் போனான்னு இருக்கு. பகவான் வானு பாசு கொடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தான், சேரமானுக்கு பாசு கொடுக்கல. நாம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது எம்பியா இருந்தாலும் அவன் பிஏவும் போறாமத்தில் அப்படின்ல. அது மாதிரி இது நாம பகவானை பிடிச்சிக்கிறதுக்கு பதிலா மகான்களை பிடிச்சனுட்டா அவளோட சேர்ந்து நாமும் கரையேறலாம். இந்த பாகவதம் காண்பிக்கிறதான வழி அது. ஏதத் விருத்தம் त्वञ्चमञ्च प्रजगेयो गाये सोऽयं भूयसे श्रेयसे स्याति इत्युक्तैनं तेन सार्धं गतस्त्वं धृष्ण्यं विष्णो पाहि वातालयेशा. பகவான் போகும்போதே ஏதத் விருத்தம் துவாஞ்ச மாஞ்ச பிரகேயா. இந்த சரித்திரமோ இந்த ஸ்தோத்திரமோ இந்த சரஸோ ஒன்னையோ என்னையோ பிரகேயான்னா காலங்காலத்திலேன்னு அர்த்தம். காலங்காலத்தால அல்லது அந்திம காலத்துல, ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம். யார் சொல்றாலோ அவர்களுக்கு ஒன்னை நான் ரட்சிச்சு ஞானத்தை கொடுத்தா மாதிரி அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு. அப்ப விஷயம் தெரிஞ்சவா அந்திம காலம் வரத்தே கஜேந்திர ஸ்தோத்திரம் தான் பாராயணம் பண்ணுவா. பொதுவாக பஞ்சரத்னம்னு இருக்கும் பாராயணங்கள் எடுத்தேன்னா. பஞ்சரத்ன பஞ்சகீதா பஞ்சரத்னம் அப்படின்னு ஒரு சின்ன புஸ்தகம் உண்டு. யாராவது பார்த்துருக்கலான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு புஸ்தகம் உண்டு. அதில் என்னென்ன இருக்கும்னா பீஷ்மஸ்தவராஜம் இருக்கும், சுகஸ்தவராஜம் இருக்கும், விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கும், பகவத்கீதை இருக்கும். இது மாதிரி முக்கியமானது. அதில் முக்கியமாக கஜேந்திர ஸ்தோத்திரம் இருக்கும். கஜேந்திரன் பண்ணின ஸ்தோத்திரம் இருக்கும். பீஷ்ம ஸ்தோத்திரம், சுகஸ்தோத்திரம், கஜேந்திரன் பண்ணினது, விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை, இந்த அஞ்சும் இருக்கும். அதில் இது அந்திம காலத்தில் பாராயணம் பண்ண வேண்டியது. அதில் முக்கியமானது கஜேந்திரனோட ஸ்தோத்திரம். இதெல்லாம் நெற்று பண்ணணுமே சார், சொல்லணுமே சார், கதையெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே சிரமமே பட வேண்டாம். சுருக்கமாக சொல்கிற மாதிரி நம்ம பெரியவா காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா. இந்த கஜேந்திரனை ரட்சிக்க வந்த அவதாரத்துக்கு ஹரின்னு பெயர். அவதாரங்களில் இந்த இது ஒரு அவதாரமாக எடுத்திருக்கா, ஹரின்னு பேரு. அதனால யாரா இருந்தாலும் காலங்காலத்தால எழுந்திருக்கும் போது ஹரி ஹரி ஹரிஹின்னு தான் சொல்லணும். கிருஷ்ணா, ராமா, முகுந்தா, சிவா, முருகா இதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். கார்த்தால எழுந்திருக்கும் போது என்ன சொல்லி எழுந்திருக்கணும்னா ஹரி 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 அப்படின்னு சொல்லியிருந்தா எழுந்திருப்பார். நம்ம பெரியவா எல்லாம் கவனிச்ச எல்லாம் தெரியும். அந்த சரித்திரம் சொல்லிவிட்டு துர்வாசா சுரவணிதாப்த திவ்யமால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய தத்ர பூயः நாகேந்திர பிரதிமிருதிதே சசாப சக்ரம் காக்ஷாந்திஹி உத்வதித தரவே தேவதாம் ஜனா அம்சஜானாம். துர்வாசர் ஒரு சமயம் அம்பாள உபாசனை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு வர வழியில சொர்க்கத்துல பட்டண பிரவேசம் பண்ற இந்திரன், ஐராவதங்கிற யானை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்திரன் கையில அதை கொடுக்க, அவனே ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துல மதிமயங்கி நிற்கிறான். அவங்ககிட்ட கொண்டு பிரசாதத்தை கொடுத்தா நம்ம எங்க யார்கிட்ட எப்படி பழகிறோமோ அப்படிதான் மரியாதை கிடைக்கும். இதே ஆத்துல அமாவாசை பண்ற அன்னைக்கு ஐசியா இருந்தாலும் கவர்னரா இருந்தாலும் துண்டை கட்டின்னு வாங்குவோம்மா.
அவனை போய் கவர்னர் ஆஃபீஸில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கால் மேலே காலை போட்டுட்டே வாங்கோன்னு கூட சொல்லுவானான்னு தெரியாது. ஏன்னா அந்த 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 பதவி அந்த மதத்தை தானாகவே கொடுக்கும். அது இவன் ஏற்கனவே தேவேந்திரன், ஏற்கனவே இவன் மதம் பிடிச்சவன். இதில் போராத்துக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் வேற இவன் இருக்கா. பட்டண பிரவேசம் நடக்கிறது, முன்னாடி பின்னாடிலாம் தேவதா ஸ்திரீகள் அப்சர ஸ்திரீகள் கோலோட்டம் போட்டுன்னு இருக்கா. இதில் போய் இவர் பேசினார்னா காதில் விழுமோ, பிரசாதங்கள்லாம் அப்போ கொடுக்கலாமோ? கிளப்பில் போய் விபூதி கொடுத்தா வாங்கிப்போ நான் சொல்லுங்க. அது மாதிரி எப்போ கொடுக்கணும்னு ஒரு இது இருக்கணும். பிரசாதம் கொடுக்க வருஷமானு கேட்கணும். சில பேருக்கு சாயங்காலம் தாண்டி போட்டோம்னா அப்புறம் அவருக்கு சுய நினைவில் இருக்க மாட்டார். இது மாதிரி எத்தனை புடுங்கல் உண்டு. விஷயம் தெரிஞ்சுக்கணும், இங்கீதம் தெரியணும். இவன் கொடுத்த மாலையை தூக்கி அவர் யானை மேலே வச்சார், யானை மண்டையாட்டி அது கீழே போட்டு மிதிச்சுது. இவர் யானைக்கும் சாபத்தை கொடுத்தார், துர்வாசருக்கும் சாபத்தை கொடுத்தாருன்னு கதை. 2 பேரும் சாப விமோசனம் பண்ணினது மதுரையில் தான். 64 லீலைகளில் இந்த 2 லீலையும் உண்டு. ஐராவதன் சாபம் வெள்ளையானம் சாபம் நீங்கிய படலம் அப்படின்னு இருக்கும். இந்திரன் சாபம் நீங்கிய படலம்னு இவன் கையிலேருந்து அந்த இது போன அடுத்த க்ஷணமே பொதுவாகவே அந்த அந்த காலம் அந்த யோகம் அது வரிந்தான் அமக்கலப்படும். அந்த யோகம் மாறிடுத்துனா ஒரே ராத்திரியில அந்த இமேஜ் டேமேஜ் ஆனவெல்லாம் எத்தனை பேர் இருக்கா? பதவி பேர் நடுரோட்டுக்கு வந்தவா எத்தனை பேர் இருக்கா? சொத்து சுகங்கள்லாம் போய் நடுரோட்டுக்கு வந்தவா எத்தனை பேர் இருக்கா? ஒரு ராத்திரி வேண்டாம், பட்ட பகல்ல கார்த்தால ஓப்பன் ஆன உடனே இந்த ஷேர் மார்க்கெட் 9லேருந்து 10 மணிக்குள்ள இந்தூர்ல இருக்கார் ஒரு பிரமுகர், இப்ப இருக்கார், நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் சொன்னார் 900 கோடி போச்சு பிரபு தீட்சிதர் என்னார் எனக்கு. 900 கோடி எப்ப, எந்த வருஷத்துல? 95ல் 95ல் பெரிய கம்பெனி. அப்ப அது இந்த தமிழ்நாட்டில். இப்ப இன்னும் அதை தலை தூக்க முடியல. அதை சொத்து வரும் எப்படின்னு தெரியாது, போகும் எப்படின்னு தெரியாது. அதனாலதான் செல்வோம்னு பேர். அதுக்கு செல்வம் இல்லை, செல்வோம்னு பேர். போயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது அப்படிங்கிறது தான் விஷயம். இவனுக்கு சொத்தெல்லாம் போன உடனே பகவான்கிட்ட போய் தேவதைகள்லாம் முறையிட பகவான் சொன்னால் அமிர்த மதனம்னு பண்ணுங்கோ, மாற்றி மாற்றி இதே பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அமிர்தத்தை கடைஞ்சோம்னா, அமிர்தம் பார்க்கடலை கடைஞ்சா அதுலேருந்து அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டேன்னா உங்களுக்கும் அசுரர்களுக்கும் சமபலம் ஆகும்னு சொல்ல, இவர்கள் தேவதைகளும் அசுரர்களும் அமிர்தத்தை கடையணும்னு பகவான் தான் யோஜனை சொல்ல, அசுரர்கள் ஐஷன் அசுரர்கள் தேவதைகள் சாப்பிட்ற அமிர்தத்துக்கு அசுரர்கள் ஒத்தாசை பண்ணுவார்களான்னா பர்சன்டேஜை சொல்லுன்னா பகவான் உனக்கு ஒரு பங்கு தரேன்னு சொல்லுன்னா. பர்சன்டேஜ்னா இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி ஒரு பொருளங்காயும் கிடையாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்துருப்பான், நமக்கு தான் தெரியாது. கோர்ட்டிலேயே உள்ளுக்குள்ள போய் கை கோத்துக்கிற வக்கீலும் ஜட்ஜியும் எத்தனை பேர் இருக்கா? வெளியில பார்த்தா அமக்கலப்படும் சண்டை, புஸ்தகத்தை தூக்கி அடிக்க போற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம நினைப்போம், நமக்கா வக்கீல் அப்படி. மாமி கோச்சிக்காதீங்க, மாமி சுத்தமான வக்கீல், அதுக்காக தான் சொல்றேன். நமக்கா ஜட்ஜு வக்கீல் அப்படி வாதாடுறாரு நம்ம நினைச்சு நம்ம பைத்தியம். ஏற்கனவே அங்கே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம் டீலிங்லாம். எல்லாத்துலேயும் இருக்கு, எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கு. ஆன்மீகம் ஒன்று தான் இன்னும் நாசமாக போகாமல் இருக்கு. அதுலேயும் முக்கால்வாசி நாலெட்ஜ் இல்லாத நாசமாக போயிருக்கு. நாலெட்ஜ் குறைச்சலாக இருந்து நாலெட்ஜ் இருக்கா மாதிரி காமிச்சுன்னு ஏமாந்து போகிறோமே தவிர அது நம்மளோட முட்டாள்தனம் தான். பாக்கி எல்லா ஃபீல்டுமே போயிடுத்து. நல்லவா இருக்கா, மொத்தமாக போயிடுத்துன்னு சொல்ல மாட்டேன்னா அது மகாபாவம். எப்போதுமே மொத்தமாக போகவும் போகாது. ஏன்னா முழுசா அந்த நல்ல விதை அழியறதுக்கு பகவான் விட மாட்டார். ஏன்னா ஏதாவது ஒன்றை வச்சாதான் அடுத்ததை விவசாயம் பண்ண முடியுங்கிறதுனால எல்லாத்துலேயுமே நல்லவாளை வச்சிருப்பார் பகவான். நம்ம கண்ணுக்கு அவ தெரியாம இருப்பாளே தவிர என்ன களி முத்தினாலும் உலகம் அழிய போற நிலைக்கு வந்தாலும் நல்லவா இருப்பா, யாரோ ஒருத்தர் இருப்பா அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்றது. நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதை அசுரர்களுக்கு பங்குன்ன உடனே அவர்கள் வந்தார்கள், பார்க்கடலை கடைஞ்சார்கள். முதல்ல வந்தது விஷம். சிவபெருமான போய் சரணமடைய அவரை சாப்பிட்டு அது சமாதானமாக அஷ்ட மங்கள திரவியங்கள்லாம் வர கடைசியில் 1000 இதழோட கூடின தாமரையில மகாலட்சுமி வரா.
இவள் வராள் அப்படின்னு உடனே ஜெகதீஷ பவத் பராததானி கமணியா கமலா பபூவ தேவி அமலாம் அவலோக்கியம் விலோலா சகலோபி ஸ்பிருஹயாம் பபூவலோகா त्वयिदत्त हृदे तदैव देव्यै त्रिदशेन्द्रोमणि पीठिकां यसारीति सकलोपहृताभिषेचनीयैः ऋषयस्तां श्रुतिगीर्भिरन्विषञ्चन् வந்த உடனே ரிஷிகள்லாம் ஸ்ரீசூக்த பிரகாரத்தினால பூஜை பண்ணினார். ஸ்ரீசூக்த வித அப்படியே இருக்கு, பாகவதத்திலையும் இருக்கு, பட்டத்திலையும் சொல்றாரு. அதை வேத பிரகாரத்தினால மந்திரங்களை சொல்லினா ஸ்ரீசூக்தம்னே இருக்கு. பூஜை பண்ணினா எல்லாரும் விரும்புறா. ஸ்பிருகையன் மகாலட்சுமியை விரும்பாதவா உண்டா? பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இதை விடுறதுக்கு தான் சந்நியாசம்னு பேர். இன்னைக்கு சன்னியாசிகள் பிறக்கிற பரப்பை பார்த்தா நாம எவ்வளோ தேவையில்லை. இதை வந்துட்டு இவ்வளோ பட்ஜெட்டு, இவ்வளோ ரூபாய் இதுக்கு தேவை, அதுக்கு இவ்வளோ ரூபா அதுக்கு தேவை, அது இவ்வளோ ரூபா அதுக்கு தேவை, இதுக்கு இந்த டீம் இருக்குது, அதுக்கு இந்த டீம் இருக்குன்னு ஃபோனை பண்ணிகிட்டே இருக்கா. உங்களுக்கு நான் வந்து மாலை தரேன், ஷால்வை தரேன், பூஜை பண்ண மேரு தரேன், ருத்ராட்சம் தரேன், எல்லாம் ஃப்ரீ. என்ன ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு அப்பம் பாட்டு நான் சொத்து தேர்த்து வச்சுருக்கான். எல்லாம் வலை வீசறது. பொதுவாகவே இப்போ என்ன ட்ரெண்டுன்னா இந்த டேட்டா கலெக்ஷன் தான் ட்ரெண்டு. அதனால் அந்த மொபைல் நம்பரையே கொடுக்கக்கூடாது எங்கேயுமே. இந்த டேட்டா கலெக்ஷன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கிறது. கொடுக்கக்கூடாதுன்னா மொத்தமாக கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நல்ல வாழாக இருந்தால் கொடுக்கலாம். இந்த கடை கடைக்கெல்லாம் பொறுத்தே கொடுக்குற மத்தியெல்லாம் எல்லாம் குட்டிச்சவராக போயிடும். அதில் இது மாதிரிலாம் பதிய வச்சோம்னா இது பொழுது முடிஞ்சா போன பண்ணிட்டே இருப்பா. யாரா நம்பரை கொடுத்தானோ அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். எப்படி நம்ம நம்பரை அவர்கிட்ட போச்சுன்னா அது தெரியாது. இது மாதிரிலாம் அலையிறார்கள். பணம் வேண்டாம்னு சொல்கிறவா உண்டா என்ன உலகத்தில்? பணம் எல்லாருக்கும் தேவை தான். ஆனால் எல்லாரும் அப்படி சொல்லிவிட முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆந்திராவில் யாத்திரையும் போது பரமாச்சாரியால் ஒரு ஊரில் தங்கியிருந்தார். அன்றைய தினம் மத்தியானம் மடத்தில் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு படி அரிசி கிடையாது. ஒரு படி அரிசி கிடையாது. முத நாள் ராத்திரியோடு எல்லாம் சரியாக படுத்து கார்த்தாலேருந்து ஒன்றுமே கிடையாது. பெரியவா குளிச்சுட்டு வந்துட்டா பெரியவா 5 மணி 6 மணிக்கு தான் பிக்ஷை பண்ணுவா. ஏக்க வேலை தான் ஆகாரம் எடுத்துக்கிறது. அதுவும் 3 கபலம் தான் எடுத்துப்பா பெரியவா. பாக்கி பேரெல்லாம் இருக்கா, தரிசனார்த்திகள்லாம் வந்தால் பண்ணி ஆகணும். சந்திரமௌலீஸ்வரருக்கு அண்டாண்டாவா நைவேத்தியம் பண்ணுவா. அந்த ஒரு சம்பிரதாயம் உண்டு. 11 மணி ஆச்சு, பெரியவா பூஜைக்கு வந்துட்டா காலத்தால் 10-11 மணிக்கெல்லாம். மேனேஜர் கையை பிசைகிறார் வந்து அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பூஜையை ஆரம்பிச்சிட்டார். பூஜையை ஆரம்பித்தா நடக்கிறது 12 ஆச்சு, 1 ஆச்சு, அடுப்பே மூட்டல. பெரியவா எப்படியும் பூஜை முடியறதே 5 மணி ஆகிடும். சாயங்காலம் தீர்த்தம் வாங்கினவாளுக்கு தெரியும். இப்போ பால பெரியவாழ்ட்டையும் அப்படி தான். பொதுவாக காஞ்சிபுரம் மடத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவளே தான் பூஜை பண்ணுவா. சந்திரமௌலீஸ்வரர் நூத்தர் தொட்டுற முடியாது. நூத்தர் தொட்டு அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ண முடியாது. நம்ம ஆச்சாரிய பாதர்களே தான் பூஜை பண்ணுவாள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட பூஜை பிரேக் ஆகாது. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது நடுப்புல ஒரு ப்ராபலத்தின் போது பிரேக் ஆகிற மாதிரி இந்த கவர்மெண்ட் கொண்டு வரதே அதை சாஞ்சாலும் வந்து அதையும் சரி பண்ணிவிட்டாள் புது பெரியவா. அன்னைக்கு பிரேக் ஆகல, வந்து பூஜை பண்ணிவிட்டான். இத்தனை ஆச்சாரியால் காலத்திலேருந்து இன்னி பரியந்தம் ஒரு நாள் பூஜை இல்லாம சந்திரமௌலீஸ்வரர் இருந்ததே கிடையாது. பெரியவா கையால் இதெல்லாம் நாம வந்து எல்லாருமே நம்ம ஆச்சாரியாலோட ஸ்பெஷல் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஆச்சாரியாளுடைய சொரூபம், ஆதிசங்கரோட சொரூபம். தேவையில்லாமல் நீங்கள்லாம் சண்டை போட்டு மகான்களுடைய அபச்சாரத்தை வாங்கிக்கவே கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவதார புருஷர்கள் தான். அவளுடைய சரித்திரத்தை ஒன்னொன்னையும் கேட்டால் பிரமிப்பாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். நம்ம பரமாச்சாரியார் காலத்திலேயே அங்கே இருந்தவர் சந்திரசேகர பாரதின்னு மகான். அந்தர்தானம் போகிறவர், அந்தர்தானமாக இருப்பார் எத்தனையோ நாளைக்கு. இது மாதிரி எத்தனை அடுத்த வந்த மகா சன்னிதானம் இருந்தார் பாருங்க. 18 வயசுல பரமேஸ்வரனோட சாட்சாத்காரம் அவருக்கு. அவருடைய சரித்திரத்தில் பார்த்தா 18 வயசுல பரமேஸ்வரனோட சாட்சாத்காரம். அதனால இதெல்லாம் வந்து நாம மனசுல வந்து தேவையில்லாம ஏத்திந்து பேசுறது, வம்படிக்கிறது, இது மாதிரி அபச்சாரம் பண்றது,
இந்த 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 மட்ட புத்தியையே விட அவ எல்லாருமே சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாவம்ங்கிறது. நாம ஒரு பிரதேசத்துல இருக்கோம், அந்த பிரதேசத்துல உள்ள ஆச்சாரியால நாம ஃபாலோ பண்றோங்கிறதுக்காக இன்னொரு பிரதேசத்துல உள்ள ஆச்சாரியால் இல்லை இருக்கா இந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஏன்னா சமீப காலத்துல அதெல்லாம் கண்ணில் பட்டுது, அதனால இந்த சப்ஜெக்ட் எடுக்கலைன்னு அதை பேச மாட்டேன்னா. பரமாச்சாரியால் 5 மணிக்கு தான் தீர்த்தம் கொடுப்பார், 4:30 மணி ஆகும். ஒரு மணி இருக்கும், ஒரு 100 வண்டி வர்றது, மாட்டு வண்டி வந்தா முன்னாடி ஒருத்தன் வந்து இறங்குறான், அந்த கிராமத்து தலைவன் மாதிரி. அவன் வந்து பரமாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணினான். என்ன அப்படின்னு கேட்டாள் பரமாச்சாரியா. உடனே மேனேஜர் வந்து அவ தெலுங்கு எல்லாமே பேசுவா. அவன் சொன்னான், இங்க 18 கிராமம் நாங்க ஒரு தொகுப்பு மாதிரி, அதனாலதான் 18 கிராமத்து வாத்தியமான்னு சொல்லுவா. அந்த 18 கிராமங்கிறது இந்தியாவில் பல இடத்துல இருக்கும். அதனாலதான் பாலக்காட்டில் 18 அக்ரஹாரமே. இந்த வாத்தியமாலோட காப்பி தான் அது. இந்த 18 இதே வாத்தியமா தானே அங்கே போனது. 18 கிராமங்கிறதுனால இந்த 18ங்கிறது ஒரு தொகுப்பா இருக்கும். இங்க ஒரு 18 கிராமம். நாங்க வருஷா வருஷம் அறுவடையான உடனே ஒரு பங்கு எடுத்து இங்க மலை மேல ஒரு சிவன் கோவில் இருக்கு, அந்த சிவன் கோவிலுக்கு ஒரு பங்கு வைப்போம். நாங்க இங்க ஆச்சாரியால் வந்திருக்காள், சந்திரமௌலீஸ்வரர் இருக்கார், அந்த பரமேஸ்வரனே இங்க கீழே இறங்கி வந்திருக்காள்ங்கிறதே. அதனால அந்த பங்கெல்லாம் இங்க வந்து சமர்ப்பணம் பண்ணலாம்னு வந்திருக்கேன்னு சொன்னா அதை பார்த்தா அதுவே 100 வண்டி இருக்கு. அப்படி பஞ்சமில்லாத இருந்த காலம் அது. 100 வண்டி முழுக்க நெல், பருப்பு, உளுந்து, பயறு இத்தியாதி தானியங்கள்லாம் 6 மாசம் 8 மாசம் மடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. பரமாச்சாரியால் அவரை பார்த்துட்டு மேனேஜரை பார்த்தார். 1 மணிக்கு வந்து என்ன சொன்னார், நைவேத்தியத்துக்கே ஒருபடி அரிசி கிடையாது என்றார். அப்படி சொல்லிட்டு பெரியவா பாட்டுக்கு பூஜை பண்ணா. 1:30 மணிக்கு அவன் வந்து நமஸ்காரம் பண்றான். இதெல்லாம் யார் புரிஞ்சுக்க முடியும்? அதனால வந்து விருப்பப்படாம இது மாதிரி உள்ள மகான்களும் இருக்கார்கள்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய பிசினஸா போயிடுத்துங்கிற வருத்தத்தினால சொல்றேன். 1000 கோடி 2000 கோடி 5000 கோடிங்கிறதுலாம் உண்டு, ட்ரஸ்ட் எல்லாம் உண்டு, தர்ம காரியங்கள்லாம் நடக்கும், அப்படிதான் இருக்கும். அது மகாலட்சுமி எல்லாரும் விரும்ப, மகாலட்சுமி விரும்பணுமே. நான் வேணா மகாலட்சுமி விரும்பலாம், என்ன மகாலட்சுமி விரும்பணுமே, அதுதானே இந்த விஷயமே. ஒரு காலத்துல பையன் பிடிக்கல பொண்ணேன்னு சொன்னது போக இப்ப பொண்ணு பிடிச்சிருக்கா, அவ தீர்மானம் சொல்லணும். என்ன சொன்னா அவங்க காத்து பொண்ணுன்னா இன்னும் அவ மூடுக்கு வரல, கேட்டு சொல்றேங்கிறா மாமி. எங்கிறதுக்கு இந்த பையனை பார்க்கறதுக்கு. அப்புறம் தான் மேலே பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறலாம். இன்னும் அவள்கிட்ட நாங்கள் பேசல, வரத்தே பேசுகிறோம் அப்படிங்கிறா. 4 தடவை ஃபோன் பண்ணால் மாமா உங்களுக்கு அவசரமாக இருந்தால் நீங்கள் வெளில பார்த்துக்கோங்கிறா. இதெல்லாம் எனக்கு இந்த கவலையெல்லாம் கிடையாது. என் பையனுக்கெல்லாம் நான் 23 வயசில் கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருந்தது. 16-17 வயசுலேயே பொண்ணெல்லாம் தீர்மானம் பண்ணி அது மாதிரி கல்யாணம். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்னைக்கு தீட்சிதர் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பேசுகிறாரோன்னு நினச்சிடக்கூடாதுன்னு. எனக்கு 2 பேருமே பையன்தான். என்ன அது மாதிரிலாம் மீனாட்சி கொண்டு விட்டதே கிடையாது. மீனாட்சியோட கிருபை, மீனாட்சியே தேடி கொண்டு வந்து கொடுத்தா. நான் கூட ஒரு தடவை 2வது பையன் கல்யாண விஷயத்துக்கு முன்னாடி, ஜாதகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாட்ட போய், கிருஷ்ணபிரேம அண்ணாட்ட, உனக்கு தான் மீனாட்சி கொடுப்பாளே, நீ எதுக்கு ஜாதகத்தை தூக்கி போற? என்ன 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 கிருபை, என்ன கிருபை, என்ன அனுபவங்கள். இன்னைக்குலாம் யார் தருவார் இந்த அருளின் அனுபவம்? ஆண்டவனே குருநாத். இந்த அனுபவத்தெல்லாம் யார் தருவா? குருநாத் அன்மே. உனக்கு தான் மீனாட்சி கொண்டு கொடுப்பாளே, பரமேஸ்வரன் கொடுப்பாரு, நீ எதுக்கு ஜாதகத்தை தூக்கின அலையறேன்னார். அப்படியே வந்தது. இது மாதிரிலாம் சகஜமா இன்னைக்கு கஷ்டப்படுறவாளை பார்க்கறதே வருத்தத்தினால சொல்றேன். இப்படி சொல்றா மாமா, போன் எடுத்தா கூட மதிச்சு கூட பேச மாட்டேங்கிறா. இத்தனைக்கு பையன் நோஞ்சான், சொப்பி சொதக்கெல்லாம் இல்லை, நன்னா இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல குடும்பம், நல்ல படிப்பு. ஒரே ஒரு காரணம் நான் சொல்லுவேன், ஏற்கனவே பண்ண பாவம். ஐத்தரத்தில் கொட்டின்னு நல்ல பொம்மநாட்டி எல்லாம் போட்டு நாசப்படுத்தி குட்டிச்சவர் பண்ணி
கதற விட்டு அந்த ஒரு 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 2 ஜென்ரேஷன் முன்னாடிலாம் எவ்வளோ சிரமப்படுத்தியிருப்பான். அதனால தானே பொண்டுகள் பண்ணி கண்ணீர் விட்றான் நீ. அதுவும் அதிசய பொண்டுகள், அந்த மாதிரி பொண்டுகள்லாம் சிலது உண்டு. இந்த மாதிரி இந்த மாட்டு பொண்ணெல்லாம் குடும்பப்படுத்தினத்துக்குன்னே உள்ள பொண்டுகள் அதெல்லாம். அது மாதிரி எல்லாம் பண்ணினத்தினால தானே இதெல்லாம். அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா. ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக சொல்ல வர நமக்கு தேவை பையனும் பொண்ணும் சௌக்கியமாக, மாட்டு பொண்ணும் சௌக்கியமாக இருக்கணும் தான். நம்மகிட்ட எப்படி நடந்தா நம்ம பாக்கியம் இல்லையா? அதை விட வசதி உயரும். எங்க கிராமத்துல எல்லாம் ஒரு வச்சனம் உண்டு, வந்தா சந்தோஷம், வராட்டி அதை விட சந்தோஷம் தான். வந்தா சந்தோஷம், வரலன்னா அதை விட சந்தோஷம். அது மாதிரி பிரியமா இருந்தா சந்தோஷம், பிரியமா இல்லையா அதை விட சந்தோஷம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம குழந்தைகள் சௌக்கியமா இருக்கிறதுக்கு தானே நாம கல்யாணம் பண்றோம். அதுதானே முக்கியம். இங்க அதை மனசுல வச்சிருந்தா நம்ம தேவையில்லாம மனசை போட்டு உழைட்டிக்க மாட்டோம். ஆனா இத்தனை நடக்கிறதுங்கிறதுக்காக சொல்ல வர, விரும்பி யார் கழுத்துலையுமே மகாலட்சுமி மாலை போடாம கடைசியில பரமேஸ்வரனுடைய கழுத்துல மாலை போடுறார். உரசா தரசா சமாஹிதை நிதைனம் புவனானாம் ஜனனி மனன்ய பாவாத் தொதுரோ விலசத்ததீக்ஷண ஸ்ரீ பரிவிருஷ்டியா பரிபுஷ்டமான விஸ்வம். பகவானுடைய மார்பில் உட்கார்ந்து விட்டார். மாலையை போட்டுவிட்டு பகவான் ஸ்ரீஹப்பதியா பிரகாசிக்கிறார். மேலே கடைஞ்சா அதுலேருந்து தன்வந்திரி வெளியில வரார். தருணாம்புத சுந்தரஸ்ததத்வம் நனு தன்வந்தரி ருத்திதோம்புராசே அமிர்தம் கலசே வகன் கராப்யம் அகிலார்த்திம் ஹரமாருதாலயேச. அபூர்வமான ஸ்லோகம். இதுதான் ஒரிஜினலா நோய் நிவர்த்திக்கு சொல்லணும் திரும்ப திரும்ப. தருணாம்புத சுந்தரஸ்ததத்வம் நனு தன்வந்தரி ருத்திதோம்புராசே அமிர்தம் கலசே வகன் கராப்யம் அகிலார்த்திம் ஹரமார். தன்வந்திரியோட தியான ஸ்லோகம், அவதார ஸ்லோகம் இது. அழகான மன்மத வடிவுல பகவான் சுந்தரனா தன்வந்தரிங்கிற நாமாவோட அமிர்த கலசத்தை கையில் எடுத்துட்டு வகன் கராப்யா. எதற்காக பகவான் வந்தான் அப்படின்னா அகிலார்த்திம் ஹரா அப்படிங்கிறார். எல்லா இடத்துலையுமே என்னோட கஷ்டத்தை போக்கு, என் வியாதியை போக்கு அப்படின்னு சொல்ற பட்டத்திலையும் இங்க அப்படி சொல்லல. ஜெகத்தோட வியாதிங்கிறார், ஜெகத்தோட கஷ்டம்ங்கிறார். உலகத்தில் உள்ள வியாதிகளெல்லாம் போக்குறதுக்காக, கஷ்டத்தை போக்குறதுக்காக பகவான் வந்தான். அதை எடுத்து கொடுக்கலாம்ங்கிறதே அசுரர்கள் அதை புடுங்கின்னு போயிட இவர்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிக்கும் போது பகவான் அந்த அசுரர்களை மயக்கிறதுக்காக வரான். ஷியமாம் ருச்சாபி வயசாபி தனும் ததானீம் பிராப்தோசி துங்க குச்சமண்டல பங்குராம் துவம் பியூஷ கும்பகலகம் பரிமுச்சிய சர்வே திருஷ்ணாகுலா பிரதியயுஹு துவதுரோஜ கும்பே. இதெல்லாம் படசியமா அர்த்தம் சொல்ல முடியாதுதான ஸ்லோகம். சியாமாம் ருச்சாபி வயசாபி தனு. இவன் எல்லாரும் அமிர்த கலசத்தை கையில வச்சுட்டு இதை சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிறதே பகவான் வந்த உடனே இந்த கலசத்தை மறந்தான். அந்த மோகினி அவதாரத்துல மெய்மறந்து ஏமாந்து போய் பகவான் அவரை அந்த அசுரர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்க, தான் ஏமாத்தப்பட்டோன்னு தெரிஞ்ச உடனே பெரிய சண்டை போட, அந்த சண்டையில பல அசுரர்களை வதம் பண்ணி கடைசியில அசுரர்களுடைய தலைவனான மகாபலி விபத்தை அடைஞ்சான். அவன் பேச்சு மூச்சு இல்லாம போயிட தலைவனே பேட்டான் அப்படின்னா அப்ப அந்த போர் முடிவுக்கு வந்துடுத்தும் தான் அர்த்தம் பொதுவாகவே யுத்த தர்மத்துல. உடனே அவனை தூக்கிண்டு அசுரர்கள்லாம் பாதாளத்துக்கு போயிட, தேவதைகள்லாம் சொர்க்கத்துல சௌக்கியமா இருக்கார்கள், அசுரர்கள் பாதாளத்துல இருக்கார்கள். இது மாதிரி இவனை தூக்கின் போன உடனேவே சுக்கராச்சாரியாருக்கு சொல்லி அனுப்பிச்சால், சுக்ரே சக்ரேன சம்யதிஹதோபி பலிர் மகாத்மா சுக்ரேன ஜீவிததனுஹு. 35வது தசகம், 30வது தசகம். கிருதுவர்திதோஷ்ம விக்ராந்திமான் பயநிலீன சுராம் த்ரிலோகி சக்ரே வசே சதவ சக்கரமுகாதபீதா.
சக்கரேன சம்யதிஹதோபி பலிர் மகாத்மா சுக்ரேன ஜீவித தனு. சுக்ராச்சாரியார்ட்ட மிருத சஞ்சீவினின்னு ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி இவனை பழையபடி உயிர் பழக்க வச்சுடுறார். வச்ச உடனே இவன் கொஞ்சம் ஆரோக்கியத்தை அடைஞ்சவன் என்ன பண்றான், சுக்கராச்சாரியரை பார்த்து கேட்கிறான், பகவான் தேவதைகளுக்கு மட்டும்தான் கிருபை பண்ணுவாளா, எங்களுக்கு கிருபை பண்ண மாட்டாரான்னு கேட்டான். அப்படியாரா சொல்றான், எப்ப பாரு தேவதைகளுக்கு தானே பகவான். அப்படி இல்லையே, நீங்க பகவான் ஆராதிக்கல. யார் பகவான் ஆராதிச்சாலும் பகவான் கிருபை பண்ணுவான். பகவானுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது. பகவான் மட்டும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து நல்லவன் கெட்டவன் பார்த்து அனுகிரகம் பண்றதா இருந்தா அயோக்கியன் பதவிக்கு வர முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க யாராவது. அயோக்கியெல்லாம் பதவிக்கு வர முடியுமா? வரான்னு சொன்னா அவன் பூஜை பண்றான், அதனால அந்த பலனை அடையிறான். யார் பூஜை பண்றாலோ அதுக்கு பகவான் பலன் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கிய விஷயம். இங்க நீ பூஜை பண்ணாலும் பகவான் கிருபை பண்ணுவார் அப்படின்ன ஒண்ணு. விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகம், அந்த யாகத்தை பண்ணி வைக்கிற சொல்றார். பண்ணி வைக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இது ஹோமங்கள்லாம் இல்லை. இன்னைக்கு சில பேர் என்ன பண்றா, அந்த கதை சொல்றது பெரும்பாடா இருக்கு. சாமான்யமா அந்த டேப்பை கேட்டுட்டு இந்த கதை நாலெட்ஜ் உள்ளவா மட்டும் கதை சொல்லிட்டு போனா அவளுக்கு பிரச்சனையே கிடையாது. கதை கேட்டுட்டு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. எங்களை மாதிரி அதை பிரித்து சாஸ்திரங்களோட கோட்பாடு பண்ணி சொல்லும் போது ஏதாவது ஒரு இடத்துல ஜோசியத்தை சொல்லிட்டேன்னா மறுநாளைக்கு ஒன்னே 4 ஃபோன் வந்துடும், மாமா ஜாதகம் பார்க்கணும். நான் ஜோசிய சாஸ்திரம் சொல்றேன், ஜாதகம் பார்க்க மாட்டேன், பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அது என்னோட தொழில் கிடையாது, அது எல்லாருமே புரிஞ்சு. அதுக்குன்னு உள்ளவா இருக்கா நிறைய பேர் தொழில்கார. பை தூக்கின்னு போங்கோ, அவள் மஞ்சள் பையனு வச்சு போயிடணும் ஆற்றுல, அதை தூக்கின்னு போங்கோ, அவர்கிட்ட கொண்டு காமிங்கோ. ப்ராபலம்னு இருந்து நாம் ஒரு முயற்சி பண்ணி தர்ம காரியங்கள்லாம் பண்ணி அப்பையும் அது சக்சஸ் ஆகலேங்கிறதே தான். அது அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நாம் சொல்யூஷன் சொல்ல முடியுமே தவிர சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நாம் சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் நாம் உட்காந்துருக்கோமா? ஜோசியங்கிறது ஒரு சாஸ்திரம், அதை படிக்க வேண்டியது எங்களோட கடமை. அது அந்த ரீதியில் படிக்கிறோமே தவிர இந்த ஊரில் நிறைய எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பிரச்சனை இல்லாதவ எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா சும்மா பார்த்து சொல்லுங்கிறான். எப்படி இருக்கு ஃபியூச்சர், எப்படி இருக்குன்னு. நான் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொன்னா நீ நிம்மதியா இருப்பியா? நாளைக்கு நீ போயிடுவேன்னு சொன்னா சரியா இருக்குமா? சில ஜாதகத்துல இருக்கும், சொல்லலாமா அப்படி? அது வருங்காலம் தெரிஞ்சா நிகழ்காலம் நரகமா போயிடும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வருங்காலம் தெரிஞ்சா இப்ப நடக்கிற காலம் நரகமா போயிடும். அந்த க்ஷணத்துக்கு க்ஷணம் உற்சாகம் குறையாம அனுபவிக்கிறோங்கிறதுக்கு காரணமே அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு தெரியாததுனாலதான். அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சா தொலைஞ்சு போயிட்டோம் நாம. அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்ச மகான்கள்லாம் அந்தர்தானம் ஆயிட்டார். அவ அதனாலதான் சலனம் இல்லாம இருக்கிறது. நாம குதிச்சு பாடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அடுத்தது என்ன நடக்க போறதுன்னு நமக்கு தெரியாததுனால. அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அனுகிரகத்தை தான் அடையலாம். மகான்கள்கிட்ட காமிச்சு இந்த மாதிரி கல்யாணம், கார்த்தி, குழந்தை பிறக்கல, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறதா இருக்கும், அல்லது ஒரு வியாபாரத்துல நஷ்டம், ஒரு வியாதி இத்தியாதி காரியங்களுக்கு வேணா நாம் ஜோசியம் கேட்கலாமே தவிர பொழுது விடிஞ்சா ஜாதகம் வரவன்ட்டெல்லாம் பார்ப்பான். ஜாதகம் தலைக்கு தலை பரிகாரம் சொல்லுவா, தலைக்கு தலை போய் பார்த்துட்டு வருவா. இதே மாதிரியே அலைவா. ஏன்னா அப்படியே பொத்துன்னு கொத்த போறதுன்னு ஒரு பரிகாரம் பண்ண மாட்டான், ₹1 பணம் செலவழிக்க மாட்டான். ஃப்ரீயா எத்தனை கோவில் உண்டோ அந்த கோவிலில் போய் சுண்டலும் புரியோதனையும் வாங்கி வந்துட்டு வருவனே தவிர ₹5 கையிலேருந்து ஒரு தர்மத்தை காரியம். சக்தி உள்ளவாளை சொல்றேன், சக்தி இல்லாதவாளை பத்தி பேச்சே கிடையாது. இந்த வைக்கம்னு ஒரு ஊர், வயத்து வலின்னா அன்னதானம் பண்ணினா போகும்னு. சக்தி உள்ளவ அன்னதானம் பண்ணலாம், சக்தி இல்லாதவன் என்ன பண்ணணுங்கிறதே அந்த அன்னதானத்துல போய் சாப்பிட்டா அன்னதான் வயத்து வலி போகும்னு இருக்கு. வைக்கத்து மகாதேவாஷ்டமி வரது எனக்கு ₹1 கையில் கிடையாது, ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதுக்கு கூட எனக்கு சக்தி கிடையாது, ஆனால் வயத்த வலியா இருக்கு. பரமேஸ்வரா அண்ணால் வேணும்னு அங்கே அந்த அன்னதானத்தில் சாப்பிட்டா வயத்த வலி சரியா போயிடும். ஆனால் அது மாதிரி இருந்தால் தான் வயத்த வலி சரியா போகும். உங்களுக்கு சக்தி இருந்து ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணாமல் நீங்களும் போய் ஓசியில் சோறு தின்னு இன்னும் 4 மடங்காகும் வயத்த வலி. யாருக்குன்னு இருக்கணும், எந்த பரிகாரம் யாருக்குன்னு இருக்கணும். விஸ்வஜித் எதுக்கு தனியும் சொல்ல வரேன்னா, விஸ்வஜித்துன்னு ஒரு யாகம், அந்த யாகம் பண்ணினா உலகத்தையே ஜெயிக்கலாம்னு இருக்கு.
நீங்க நினைக்கிற மாதிரி இது ஹோமம் இல்லை, யாகம். அது அந்த யாக குண்டத்திலேருந்து ஒரு தேர் வரும், குதிரை வரும், வில்லு வரும், அம்பரா துணி வரும். அதை எடுத்துன்னு சண்டைக்கு போகணும். இந்திரஜித்து பின்னாடி அதை தான் பண்றான், நிகும்பலையில் அதை தான் பண்ணினாவும். அது மாதிரி அந்த யாகத்தை பண்ணி அதை எடுத்துன்னு போன உடனே விக்ராந்திமான் பயநிலீன சுராம் திரிலோகி சக்கரே வசே சதவ சக்கரமுகாதபீதா, எல்லாரையும் தன் வசமாக்கினுட்டான். புத்திரார்த்தி தர்சன வசாததிர் விஷண்ணா தம் காஸ்யபம் நிஜபதிம் சரணம் பிரபன்ன பூஜனம் ததுதிதம் ஹி பயோவ்ரதாக்கியம் சத்வாதசாஹமசரஸ்த்வயி பக்தி பூர்ணா. அதிதிங்கிறது தேவதைகளுடைய மாதா, திதிங்கிறவள் அசுரர்களுடைய மாதா. 2 பேருக்கு அப்பா உத்தரதா. அதிதிங்கிறவள் சாத்வியா உள்ளவள். தேவதைகள்லாம் கஷ்டப்படுறாருன்னு உடனே தன் கணவனான கஷ்யபரை பார்த்து சொல்றா. அவ சொல்லல, அவ முகம் வாட்டமா இருந்தது. கஷ்யபர் அதை கண்டுபிடிக்கிறார். இது ஒரு பர்த்தாவோட லட்சணம். இது பெரும்பாலா கணவன் முகம் வாட்டமா இருந்தா இன்னி பிறந்த மனைவி கண்டுபிடிப்பா. மனைவிக்கு பிரச்சனையா இருந்தா பேசாம இருப்பான். எருமாட்டத்தில் மழை பெஞ்சா மாதிரி ஒரு தோடை கழட்டி வச்சா, ஒரு மூக்குத்தியை கழட்டி வச்சா, ஒரு தலைவலின்னு மருந்து அடவிண்டா கூட அது கூட தெரியாது. அது கூட உங்களுக்கு புரியலையான்னு கேட்பா. நிஜமாவே வருத்தமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு நான் சொல்றதெல்லாம் முதல் ஜென்ரேஷன். இப்போ இந்த ஜென்ரேஷன்லாம் என்ன உட்காந்துக்கிறான் நிற்கிறான், வேற வழி கிடையாது. இதுவே எல்லாமே ஒரு சைக்கிள் தானே, எல்லாமே ஒரு சைக்கிள் தானே. செஞ்சதுக்கு பதில் செஞ்சுதானே ஆகணும்னு சொல்லும். அதுல என்ன வயத்தறிச்சல்னா, நான் ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா, இந்த 55-60 வயசு இருக்கிற ஸ்திரீக்களை நினைச்சுதான் வருத்தப்படுவேன். மாமியாருக்கும் செஞ்சு மாட்டு பொண்ணுக்கும் செய்யறா. அதுதான் பெரிய வயத்தறிச்சல். முன்னாடி போடுற ஜென்ரேஷனும் சௌக்கியமா இருந்துட்டு போயிட்டா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும் சௌக்கியமா இருக்கா. இந்த 55-60 வயசுல இருக்கிற பாருங்க, அந்த காலத்துக்கு கட்டுப்பட்டு மாமியாருக்கும் கஷ்டப்பட்டு எல்லா சுஷ்ரூஷையும் பண்ணிவிட்டு இப்போ மாட்டு பொண்ணுக்கும் டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்து ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு காப்பியை கையில் கொண்டு கொடுத்து அந்த வயத்தறிச்சலுக்கு என்ன பதில்னு யாரு சொல்றதுன்னு புரியல.